ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஐ 2026க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாபிக் வைஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறோம். நம்ம எஸ்ஓஎம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்டு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். சரிங்களா? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ஏஇ சிலபஸ், ஏஇ சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் நமக்கு நடக்கும். இது எப்படி நடக்கும்னா டாபிக் வைஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்டு டிஃப்ளெக்ஷன். சரிங்களா? ரெண்டு டிபெண்டிங் அப்பான் தி கொஷின்ஸ் எது, அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இப்போ ஸ்ட்ரெஸ் ட்ரெயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஷின் தான் நமக்கு வரும். சரிங்களா? இப்போ டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10-15 கொஷின் வரும். அதாவது ஈச் டாபிக். சரிங்களா? ஈச் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 25 கொஷின்ஸ் இருக்கும் மினிமம் ஈச் டாப்பிக்கில். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் நம்ம முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டாபிக் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஃபுல் டெஸ்ட். சரிங்களா? மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்ஓஎம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் இந்த மந்த்லி. ஓகேங்களா? மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 3 சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்டோடைய ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இது வந்து மந்த்லி டெஸ்ட். ஓகேங்களா? எஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ். சரிங்களா? டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டெஸ்ட்டு. இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்னா ஆன்சர் கீ டிஸ்கஷன். ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் நடந்ததுக்கப்புறம் டெய்லி டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனோட கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயும் போல நார்மலாக எப்படி ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆன்சர் கீ டிஸ்கஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரிவிஷன். சப்ஜெக்ட் ரிவிஷன் அப்படின்னா என்னன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் எழுதிருப்போம். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஒரு சில கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்காது, செமி இம்பார்ட்டண்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த கொஷின் நம்ம என்ன அப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டாபிக் வைஸ். ஓகே, இந்த கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இந்த கொஷின் கேட்டாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட். ஒரே ஒரு ஃபுல் டெஸ்ட்டு உங்களுக்கு ஃபைனலாக கண்டக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சரிங்களா யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, மந்த்லி ஃபுல் டெஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட். சரிங்களா? ஒரே ஒரு ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி டெலிகிராம் லிங்க்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அதோட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய ஷெடியூல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்சுடைய அதாவது டைம் டேபிள் ஷெடியூல் வச்சுக்கோங்களேன். டைம் டேபிள் அண்டு டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? டீட்டெயில்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும், செகண்ட் நமக்கு என்ன வரும், எத்தனை கொஷின் கேட்பீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? டெலிகிராம் குரூப்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடும். அதை நீங்கள் பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். அதாவது இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு யூஸாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டு படிக்கிறனாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட், இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா இதுதான்ப்பா கொஷின் கேட்டுட்ருக்காங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினில் இந்த கொஷின், டிஃப்ளெக்ஷனில் இதுதான் கொஷின். சரிங்களா? ப்ரெஷர் விசர்ஸில் இதுதான் கொஷின், காலமில் தியரி ஆஃப் காலமில் இதுதான் கொஷின் அப்படின்றதுல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 400 பேஜ் நீங்கள் வந்து எடுத்து படிக்கக்கூடியதை ஒரு 40 பேஜ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? பார்ட் 1 வீடியோ லாஸ்ட் இயரில். சரிங்களா? பார்ட் 1 வீடியோ அண்ட் பார்ட் 2 வீடியோ. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாரத்தான் கிளாஸஸ். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். சரிங்களா? லாஸ்ட் டைம் நமக்கு வந்து 167+ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇயில் வந்துருந்தது. சரிங்களா? ஜேடிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 170+ கொஷின் ஆல்ரெடி நமக்கு லாஸ்ட் இயரில் வந்திருந்தது. இதை மட்டும் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்தீங்கன்னாவே போதும். இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை அதிகப்படுத்திக்கிறதுக்காக. ஓகேங்களா? அதாவது நான் ஒரு 120 கொஸ்டின் 130 ப்ளஸ் எனக்கு ஒரு 140 ப்ளஸ் தான் வருதுன்னா இன்னொரு 20 மார்க் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ எந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் வீக் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் ஃபஸ்ட். அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும், படிக்கணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். படித்தாலும் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், அதே கொஷின்ஸ் நம்ம அதே அந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? சரிங்களா? டிஎன்பிசி சிலபஸ் கொடுத்துருந்தாலுமே அவங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுக்கிறாங்க, எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அதை நம்ம படிக்கிறோமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ என்னோட டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் லிங்க்கில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. இதனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன். ஏதாச்சும் டவுட்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்லி டிஎன்பிஎஸ்சி ஏஐ. சரிங்களா? ஏஐக்கான டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் நமக்கு. சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 108 days. சரிங்களா? 108 நாட்கள். சரிங்களா? 108 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? டாபிக் வைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ டிஸ்கஷன் ப்ளஸ் சப்ஜெக்ட் ரிவிஷன். சேம் முன்னாடி நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டீப்பாக நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? சேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி நீங்கள் எழுதி ஃபீல் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டெஸ்ட் எழுதும் போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் எழுதும் போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். டெஸ்ட் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கான்செப்ட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்ற சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த டெலிகிராம் லிங்க்கில் மட்டும் நீங்கள் போய் ஒரு டைம் பார்த்துக்கோங்க என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.